வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். காராமணினா ஒன்றும் கிடையாது மக்களே. தமிழில் இந்த பெரும்பயிறு, தட்டைப்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் காராமணி. காராமணியானது குறைந்த கொழுப்பை கொண்டிருக்கு. மேலும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்தானது நல்ல செரிமானத்தை தூண்டுவதோட அதிக பசி ஏற்படாமல் தடுக்குது. ஸோ அதிக பசி ஏற்படாமல் தடுக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இதனாலே நம்மளுடைய உடல் எடையை நம்ம கண்ட உணவு இடங்களை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதிகம் பண்ணிக்க மாட்டோம். குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக காராமணி இருக்கும். காராமணி தொடர்ந்து சாப்பிட்றதால இன்னும் என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி விரிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜீரண சக்தியை அதிகரிக்கும் நீங்கள் காராமணியை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது காராமணியானது நார் சத்தினை அதிகமாக கொண்டிருக்கு. எனவே ஜீரண சக்தியை அதிகப்படுத்துவதோட மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளும் ஏற்படாமல் தடுக்கிறது. இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் உங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு காராமணி ரொம்ப உதவிகரமாக இருக்கும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கும் காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்குது. மேலும் இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களினுடைய செயல்பாடுகளை தடை செய்யுது. இதனால் செல்களில் பாதிப்படைவது பார்த்தீங்கன்னா தடுக்கப்பட்டு, செல்கள் எல்லாம் உங்களுக்கு பாதிப்படைவது தடுக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்குது. மேலும் இந்த காராமணியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதால உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கிருமிகளை பார்த்தீங்கன்னா வெளியேற்றி பலவிதமான நோயை உங்களுக்கு குணப்படுத்துது. பலவிதமாக சீசன் அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோயை வராமலும் தடுக்குது. நல்ல தூக்கத்தை நீங்கள் பெறுவதற்கு காராமணி எடுத்துக்கலாம். காராமணி உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். காராமணியில் மெக்னீசியம் மற்றும் ட்ரிப்டோஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் இருக்குது. இது உடலின் சோர்வினை போக்கி நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வழிவகை செய்யுது. தூக்கம் வராமல் தவிர்ப்பவர்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காராமணியை சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்க போனீங்கன்னா நல்ல தூக்கத்தை உங்களால் பெற முடியும். இதயத்தை பாதுகாக்கும் காராமணி. காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் B1 அதாவது தயாமின் சத்து இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு. இந்த விட்டமின் இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்குது. மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய நார் சத்தானது உங்களுடைய உடலில் கொலஸ்ட்ரால் சேருவதை தடை செய்வதோடு தமனிகளில் அடைப்பு ஏற்படாமலும் தடுக்குது. இதயத்தை பாதுகாக்க காராமணி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய எடையை நீங்கள் குறைக்கலாம் நீங்கள் காராமணியை எடுத்துக்கொள்ளும் போது. காராமணியானது குறைந்த கொழுப்பை கொண்டிருக்கு. மேலும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்தானது நல்ல செரிமானத்தை தூண்டுவதோட நமக்கு அதிக பசி ஏற்படாமல் தடுக்கும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய உடல் எடையை நீங்கள் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் காராமணியை சேர்த்துக்கோங்க. ரத்த சோகையை தடுக்கும் காராமணி. உடல்ல ரத்த சிகப்பணுக்களுடைய குறைபாட்டால் நமக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும். ஸோ காராமணியில் உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கிறதால ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய அளவும் அதிகரிக்க ஆரம்பிக்கிறதால அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய நோயெல்லாம் நீங்கள் குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். சருமம் பாதுகாக்கப்படும் நீங்கள் காராமணியை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் பொழுது. காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் சி, புரதம் ஆகியவை சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமம் முதிர்ச்சி அடைவு தடை செஞ்சு வயதான தோற்றம் ஏற்படாமல் உங்களுடைய சருமத்தை பாதுகாக்குது. ஸோ சருமம் பாதுகாக்கப்படுவதற்கு காராமணியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. எலும்புகளை பாதுகாக்கும் காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் போன்றவை எலும்புகளினுடைய பாதுகாப்பில் உதவிகரமாக இருக்கு. எனவே நீங்கள் இந்த கால்சியம், மெக்னீசியம் சத்துக்கள் எல்லாம் பெற்று அந்த சத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உறிஞ்சி எலும்புகளினுடைய பாதுகாப்பை நீங்கள் மென்மேலும் பலப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காராமணியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள இருக்கும் நீங்கள் காராமணியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் பொழுது காராமணியில் காணப்படக்கூடிய மெக்னீசியமானது இன்சுலினுடைய சுரப்பினை சீராக்கும். இதனால சர்க்கரை நோய்க்கு உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். மேலும் இது உடல் சோர்வினை நீக்கி நல்ல தூக்கத்திற்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வழிவகை செய்யும். பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உடல் சோர்வை நீக்கி நல்ல தூக்கம் பெறுவதற்கு காராமணியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா மக்களே, காராமணியில் எந்த அளவுக்கு அதிசய நன்மைகள் இருந்திருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ காராமணியை இனிமேல் உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.